அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து என்ன உங்களுடைய ஓஎல் லெவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட். இந்த எக்ஸாமை நீங்கள் எல்லோரும் நல்ல வடிவாக செஞ்சு கொள்ளுங்க. இந்த ஓ லெவல் எக்ஸாம் என்பது முக்கியமான எக்ஸாம் தான். ஆகவே நீங்கள் படித்த கேள்விகள் தான் என்ன செய்யும் எக்ஸாமுக்கு வரப்போகுது. நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண கேள்விகள், அதே போல் நீங்கள் அதாவது உங்களோட வகுப்புகள்லையோ அல்லது பாடசாலை பரீட்சைகள்லையோ சந்தித்த கேள்விகள் தான் பெரும்பாலும் வரும். அதே போல் நீங்கள் பாஸ் பேப்பர் கேள்வியை செஞ்சுருப்பீங்க. அதில் வந்த கேள்விகள்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் என்ன செய்யும் இந்த ஓ லெவல் எக்ஸாமுக்கான கேள்விகள் வரப்போகுது. எந்த வித பயத்தையும் அதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. சரிதானே? நீங்கள் படித்த கேள்விகள் தான் என்ன செய்ய போதும் டெஸ்ட்டுக்கு வரப்போகுது. ஆனால் என்ன கொஞ்சம் வேறு முறையில் அந்த கேள்விகள் கேட்கப்பட்டு வினவப்பட்டு வரலாம். சரிதானே? அடுத்தது இந்த வீடியோ போடுறது நோக்கம் என்னென்னு சொன்னால், அந்த பரீட்சைக்கு போகிறதுக்கு முதல் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சில விடயங்களை ஒரு தவற விடாமல் அந்த பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு போகணும். என்ன கொண்டு வந்து டெஸ்ட் எந்த நாளில் நடக்குதுன்னு கொஞ்சம் கவனித்து கொள்ளணும். நீங்கள் எடுக்கிற பாடங்களுக்கு தானே முக்கியமாக வந்து தமிழ், வரலாறு, கணிதம், சமயம், அதே போல் இங்கிலீஷ், அடுத்து வந்து சயின்ஸ். இதெல்லாம் என்ன மெயின் பாடங்கள். அந்த மெயின் பாடம் வந்து எல்லாருக்கும் நடக்கும் ஒரு டைம் டவுல் தான். மற்ற அந்த 3 பாடங்களும் என்ன உங்களோட செட் 1, செட் 2, செட் 3 என்ற அந்த 3 பாடங்களும் வந்து ஒரு நாளுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அப்படி எல்லா விதமான அந்த டைம் டேபிளையும் பார்த்து சரியான நாளில் டைமை பார்த்துக்கொள்ளணும். சிலாக்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து 8:30 11:40 மட்டும் ஸ்டார்ட் ஆகும். சில நேரம் வந்து சில பாடங்களுக்கு வந்து பின்னேரம் ஸ்டார்ட் ஆகலாம். அப்படியான டைமுகளை ஒருக்கா கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பரீட்சை பண்ணுறதுக்கு போக்குள்ள உங்களோட எழுது கருவிகள், அதாவது என்ன பென்சில், பென், கட்டர், ரேசர், இந்த மிக்ஸ் பாடம்னு சொன்னால் ரூலர்கள், அடுத்தது பாகமானி, கவராயம், அப்படியான மடக்கை புத்தகங்கள், கிராஃப் தாள் தேவையில்லை அங்கே தருவாங்க. மடக்க புத்தகமும் அவங்களும் தருவாங்க, அதால் பிரச்சனை இல்லை. இப்படியான விடயங்கள். அதே போல் வந்து நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலம் அப்படியான எக்ஸாம்களும் இருக்குந்தானே. அதால் என்ன செய்யணும், நம்ம போக்குள்ள தண்ணி போத்தல்கள் அதெல்லாம் கொண்டு போகணும். தண்ணி போத்தலை கொண்டு போகணும்னா நம்மளோட இது கொஞ்சம் எனர்ஜி இல்லாமல் இருக்கக்குள்ள தண்ணியை குடித்தோம்னா கொஞ்சம் நமக்கு எனர்ஜியாக வந்துடும். அப்போ தண்ணி போத்தல்கள் இதெல்லாம் கொண்டு போகணும். அடுத்தது வந்து நீங்கள் இருக்க போகிற போனோடனே பரிச்சை பண்ணுறதுனா உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சிக்கணும். சரியா? உங்களுக்கு அந்த இண்டெக்ஸ் நம்பர் நல்லாத ஒருக்கா பார்த்துட்டு போங்க. அடுத்து நீங்கள் போய் இருக்க போகிற மேசை வந்து ஏதாவது ஆடுது, அல்லாட்டி எழுதுகிற கஷ்டமாக இருக்கி கதிரை ஆடுது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி அதை மாற்றி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? அடுத்தது என்ன, உங்களுக்கு வந்து தேசிய அடையாள அட்டை, அதாவது ஐடென்டி கார்டு எடுத்துருப்பீங்க, அதை முக்கியமாக கொண்டு போங்க. அடுத்தது என்ன, அப்ளிகேஷன் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன், அதாவது இண்டெக்ஸ் நம்பர் சேர்ந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை கொண்டு போங்க முக்கியமாக. அதே போல் ஐடென்டி கார்டு, அதே போல் உங்களோட அனுமதி அட்டை, அட்மிஷன் கார்டு, இது 2ஐயும் மிக முக்கியமாக கொண்டு போகணும். அடுத்து எழுது கருவிகள், தண்ணி போத்தல். அடுத்தது என்ன, இந்த நாள், டைம் இதெல்லாம் முக்கியமாக பார்த்துட்டு எக்ஸாம் தருவாங்க. எக்ஸாமு அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செய்யணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யலுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யுங்க. சரிதானே? அதாவது நேரத்தை நீங்கள் அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே செஞ்சுருங்க. எம்சிக்யூண்டா எம்சிக்யூவை செஞ்சு போட்டு செகண்ட் பாட்டுக்கு போங்க. அப்படி 2லையும் கை வச்சிருக்காமல் எம்சிக்யூ முடித்து போட்டு செகண்ட் பாட்டுக்கு போங்க. சரிதானே? அப்படி முடிச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. எல்லோரும் நல்ல வடிவாக செய்வீங்க, எல்லோரும் நல்லா படிச்சிருப்பீங்க, எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. சரிதானே? இவ்வளோ காலமும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க. வரப்போகிற கேள்விகள் எல்லாமே படித்த கேள்விகள் தான் வரப்போகுது. சரிதானே? ஒரு பயமும் தேவையில்லை. எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, நமக்கு படித்த கேள்வி தான் பேப்பராக வரப்போகுதுன்னு நினச்சிட்டு போங்க. போய் பேப்பரை செய்யுங்க. எல்லோரும் கூட இஷ்டமான கடவுளை நினச்சிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு பேப்பரை செய்யுங்க. எந்த விதமான ஒரு பயத்தையும் வச்சுக்கொள்ளாதீங்க. சரிதானே?
இப்போ நம்ம எழுத போகிற டெஸ்ட்டு வந்து நமக்கு பழக்கப்பட்ட எக்ஸாம் ஆகி தான் இருக்கும். எந்த பயம் வந்து அவரோட மனதில் சரிதானே, நல்ல வடிவாக செய்யலாம் பேப்பரை சரிதானே. ஒருக்கா பேப்பர் செய்யக்குள்ள டைமை பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொன்று என்னென்னு சொன்னால் முக்கியமாக மணிக்கூட கொண்டு போங்க. மணிக்கூடு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் பேப்பர் செய்யக்குள்ள என்ன செய்யலாம், டைமை பார்த்து கொள்ளலாம் சரிதானே. மணிக்கூடும் கொண்டு போங்க, தண்ணி போத்தை கொண்டு போங்க, உங்களோட எழுதி கருவியை கொண்டு போங்க, அடுத்து வந்து அட்மிஷன் கார்டு கொண்டு போங்க, ஐடென்டி கார்டு கொண்டு போங்க, அடுத்து மேசை கதிரையை பார்த்துக்கொள்ளுங்க, டைம் டேட்டுகள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது கேள்வி என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு தரத்துக்கு 2 தரம் வாசிங்க. சில நேரம் ஒரு தரம் கேள்வியை வாசிக்கக்கூடியதும் நம்ம வாசிக்காமல் விட்டுக்கலாம். ஒரு கேள்வியை 2 தரம் வாசிங்க. அப்படின்னு என்ன செஞ்சிடும், அந்த கேள்வி சுவராக விளங்கிடும். அப்போ ஒரு கேள்வியை 2 தரம் வாசி கொள்ளுங்க. அப்போ நமக்கு விட தெரிஞ்ச மாதிரி வரும் சரிதானே. கேள்வி வந்து நமக்கு எல்லா கேள்வியும் தெரிஞ்ச மாதிரி தான் வரும், ஒரு பயமும் தேவையில்லை சரிதானே. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா எக்ஸாமை செய்யுங்க. ஓகே.